இன்றைக்கி நான் வந்து பலாக்காய் வந்து பிரியாணி செய்ய போகிறேன். இந்த பலாக்காய் பிரியாணிக்கு நான் 2 பலாக்காய் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சைஸாக எடுத்துருக்கிறேன். பெருசாக இருந்தால் ஒரு பலாக்காய் போடுங்க. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் நல்ல எண்ணெய் தொடச்சிக்கோங்க. அதே மாதிரி கத்திக்கும் எண்ணெய் தொடச்சிக்கோங்க, இல்லைன்னா கையெல்லாம் பிசு பிசுன்னு அது பால் வடியும். இப்போ நல்லா கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நேராக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ 2ஆக கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த நடுவில் இருக்கிறத நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நடுவில் இருக்கிறத எடுத்துடணும். இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். அதை போட்டால் நறுக்குன்னு இருக்கும், அதுக்காக தான் அந்த நடுவில் உள்ள பீஸை நம்ம எடுத்துடுறது. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நடுவில் உள்ளதை அந்த நார் மாதிரி இருக்கும், அதை அப்படியே எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி அந்த நார் அப்படியே எடுத்துடலாம். இப்போ தோலை எடுத்துக்கலாம். நார் நடுவில் உள்ளதை எடுத்துட்டு இப்போ தோல் எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்கிற தோலை இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த பலாக்காய் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்கும். நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க இந்த பலாக்காய் வச்சு பிரியாணி செய்யலாம். இப்போ இந்த மாதிரி தோல் எடுத்தாச்சு. இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீஸாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது பார்க்குறக்கே நம்ம மட்டன் மாதிரியே இருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ கட் பண்ண பீஸை எடுத்து இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டுக்கணும், இல்லைன்னா கலர் மாறிடும். அதனால் நீங்கள் கட் பண்ணி உடனே தண்ணிக்குள்ளே போட்டு கட் பண்ணி உடனே சமைக்க ஆரம்பிச்சிடணும். இல்லாட்டி ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா கலர் மாறிடும். இப்போ எல்லாம் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றி வச்சுருக்கிறேன். நான் இந்த ஆயிலில் கொஞ்சம் இந்த பலாக்காயை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பலாக்காய் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வதங்கிருச்சு, எடுத்துடலாம். ரொம்ப வதக்கணும்னு இல்லை, ஒரு அளவுக்கு வதங்கினா போதும். இப்படி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி தான் செய்யணும்னு இல்லை, வேக வச்சும் கூட செஞ்சுக்கலாம். இல்லை வேக வைக்காமல் அப்படியே பிரியாணிக்கும் கூட நம்ம தாளிச்சிட்டு கூட போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. எண்ணெயும் இதில் அதிகமாக குடிக்காது. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா பொரித்து எடுத்தாச்சு. இது வந்து 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும். இந்த மாதிரி 3/4 பதத்துக்கு வெந்திருக்கும். இப்படி ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நல்ல டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மசாலா கலக்கி வச்சுக்கலாம். நம்ம பிரியாணி தாளிக்கிறதுக்குள்ள இது கொஞ்சம் நேரம் உப்பு போட்டு 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்து வச்சாச்சு. இந்த மாதிரி கலந்து வைக்கும்போது நல்லா உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் அந்த மசாலா அந்த பலாக்காயில் நல்லா பிடிச்சிருக்கும். கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்ம தாளிக்கிற வரைக்கும் ஊறினா போதும். பிரியாணிக்கு இப்போ தாளித்து விட்டுக்கலாம். நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம செஞ்சோம்னா நல்லா மசாலா பிடிச்சிருக்கும். இந்த பலாக்காய் சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கும். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். குக்கர் வச்சு அதே எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு மீதி எண்ணெய் நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சின்ன பட்டையாக ஒரு 4 பட்டை போட்டிருக்கிறேன், 4 கிராம்பு, 2 ஏலக்காய். இப்போ மசாலா நல்லா பொரிஞ்சிருச்சு. 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம்.
நான் இன்றைக்கி 1/2 கிலோ அரிசிக்கு தான் போட்டிருக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 5-6 முந்திரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி போடணுன்னா போட்டுடுங்க, வேணும்னா போடலாம், வேண்டாம்னா விட்டுருங்க. நிறைய முந்திரி போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் வதங்குறதுக்குள்ள நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதில் 3 பச்சை மிளகாய் நடுவில் கீத்து போட்டு வச்சுருக்கிறேன். முழுசாக போட்டிங்கன்னா தெரிக்கும், அதனால் இந்த மாதிரி நடுவில் கீத்து போட்டு வச்சுடுங்க. 3 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். 50 கிராம் இஞ்சி எடுத்துருக்கிறேன். இப்படி கையில் இப்படி அள்ளினிங்கன்னா ஒரு கை வரும். இந்த மாதிரி இஞ்சி எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி பூண்டு அதே அளவு எடுத்துருக்கிறேன். 50 கிராம் பூண்டு. இப்படி கை நிறச்சி எடுத்திங்கன்னா ஒரு கை இருக்கும். இஞ்சி பூண்டு, பட்டை ஒரு 6 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பச்சை மிளகாய். இது எல்லாமே மிக்சியில் நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் ஃபஸ்ட்டு பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு அரைச்சிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா இனிச்சு கிடக்கும். எந்த கிரேவி எதுக்காகட்டுமே இந்த மாதிரி குழம்புக்கு எது செஞ்சாலுமே வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற பொருளெல்லாம் சேர்க்கணும். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இப்போ இதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு மசாலா. இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் தக்காளி போட்டுக்கலாம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஜார் அலசின தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கினா சைடில் எல்லாம் ஆயில் தெளிஞ்சு வந்துருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ கலக்கி வச்சுருக்கிற பலாக்காய் போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க புதினா தலை ஒரு கையளவு புதினா தலை, மல்லி ஒரு கைப்பிடி, 1/2 கிலோ அரிசிங்கிறதுனால ஒரு கைப்பிடி மல்லித்தலை, ஒரு கைப்பிடி புதினா தலை போட்டால் போதும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். மிளகாத்தூள் அதில் உள்ள மிளகாய் ஏற்கனவே பலாக்காயில் மிளகாத்தூள் தயிரெல்லாம் ஊற்றி கலக்கி வச்சுருக்கிறதுனால நான் மிளகாத்தூளும் தயிரும் போடலை. உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட இந்த பலாக்காய் தட்டில் லேசாக அலசி அப்படியே ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் இந்த மசாலாவோட நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் இப்படி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷமாக நல்லா மூடி போட்டு வேக விட்டுருக்குறேன். ஒரு 2-3 தடவை வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குறேன். அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கங்க. இப்போ பலாக்காயும் நல்லா வெந்துருச்சு. இது நல்லா அழுத்தி விட்டு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஏற்கனவே எண்ணெயில் வதக்குறதுனால சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கரண்டி வச்சு பார்க்கும்போது கட் ஆகும். இப்போ நல்லா வெந்துருச்சு. நான் வந்து இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசியை போடனாலும் போட்டுக்கலாம். இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1க்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அரிசி வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தண்ணி வந்து பக்கத்து அடுப்பில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றும்போது சீக்கிரமாக நம்மளுக்கு வேலையாயிரும்.
இப்போ டக்குன்னு கொதிச்சிடும். உப்பெல்லாம் பார்த்து போட்டுடுங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தலை. இப்போ உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், சட்டுன்னு கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி எடுத்து போட்டுக்கலாம். நல்லா தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். தீயை அதிகமாக வச்சுக்கோங்க, கம்மி பண்ணாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் சின்ன லெமன் ஒரு பழம் புழிஞ்சு ஊற்றிக்கிறேன். சின்ன பழமாக இருக்கிறதுனால நான் ஒரு பழம் புழிஞ்சிருக்கிறேன். பெருசாக இருந்தால் பாதி பழம் புழிஞ்சு ஊற்றுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துடுங்க. உப்பு கொஞ்சம் இந்த தண்ணியை லேசாக வாயில் வைக்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் பிரியாணி ஆகும்போது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா உப்பு பத்தாத மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டுடலாம். சும்மா கொஞ்சம் நேரம் இப்படி மூடி போட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம எடுத்து பார்க்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அப்படியே விடலாம். வெயிட் எதுவுமே போடாமல் சும்மா மூடி போட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தீயை ஹையிலே வச்சுக்கோங்க. கம்மி பண்ணிட்டிங்கன்னா சாதம் வந்து ஒரு மாதிரி நறுக்குன்னு ஆயிரும். அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ 1 நிமிஷம் திரும்ப மூடி போட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 3/4 பாகத்துக்கு சாதம் வெந்திருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பை கம்மி பண்ணிக்கலாம். நல்லா சிம் பண்ணிட்டேன். இப்போ சாதமும் 3/4 பாகத்துக்கு வெந்திருக்கும். இப்போ நம்ம தம் போட்டுடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லித்தலை, புதினாத்தலை, கொஞ்சம் நெய், மேலாப்பில் நெய் ஊற்றிக்கலாம். இந்த பதத்தில் நம்ம தம் போட்டுற வேண்டியதான். இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன். நான் அடுப்பை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு வெயிட் போட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. ஏன்னா நான் கொஞ்சமாக தான் 1/2 கிலோ அரிசி தானே போட்டிருக்கேன். அதிகமாக நீங்கள் 1 கிலோ அரிசி போடும்போது ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இதே மாதிரி சிம்மில் விட்டுருங்க. அப்புறம் 1/4 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி அரிசி நான் 1/2 கிலோ போட்டிருக்கிறதுனால 10 நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். இப்போ ஸ்டீமெல்லாம் நல்லா போயிடுச்சு. நான் ஒரு 1/4 மணி நேரமே விட்டுட்டேன். ஆஃப் பண்ணி 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செய்யும்போது ஒரு சாதம் கூட அடி பிடிக்காது. பிரியாணி பாருங்கள் நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ ரொம்ப டேஸ்ட்டான பலாக்காய் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல மட்டன் சிக்கன் பிரியாணி மாதிரியே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பலாக்காயே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.